கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்ற படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள்கிட்ட பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலை அப்படின்னாலும் படத்தை பார்த்தவங்க எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படத்தை பற்றின ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரொம்பவே ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படத்துக்கு தியேட்டர்கள் கிடைக்கல அப்படின்றதான் அவருடைய முதல் வருத்தமே. இந்த படத்தில் சரவணன் மீனாட்சியில் வேட்டையனா நடித்த கவின் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஜோடியா ரம்யா நம்பீசன் நடிச்சிருக்காங்க. கவினுக்கு இதுதான் முதல் படம். இந்த படத்தை பற்றி அவர் பேசும்பொழுது ரொம்பவே சோகமா எமோஷனலா பேசினார் அப்படின்னே சொல்லலாம். என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னா, இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 மாசத்துல எடுத்து 6 மாசத்துல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதான் எங்களுடைய பிளானேவும். ஆனா பிளான் படி நடக்கல. எங்களுக்கு அப்புறம் தான் மேயாதமான் படம் ஆரம்பிச்சாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு. ப்ரொடக்ஷன் பிரச்சனைனாலதான் நட்புனா என்ன தெரியுமா படம் தாமதமாச்சு. 38 நாட்கள்ல படம் முடிச்சாச்சு. ஆனா அதுவே 2 வருஷமான மாதிரி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 2 நாள் ஷூட்டிங் போவோம், அடுத்து 2 மாசம் ஷூட்டிங்கே இருக்காது. அதுக்கப்புறம் 1 வாரம் ஷூட்டிங் போவோம், மறுபடியும் 6 மாசம் ஷூட்டிங் போகாம இருப்போம். இப்படிதான் அந்த படம் உருவானது. மற்றபடி தயாரிப்பு தரப்புல என்ன பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இது எனக்கு முதல் படம். டெலிவிஷன் அப்படின்ற சின்ன ஃபேம் தான் இருக்கு. சினிமால என்ன யாருன்னே பலருக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ பெரிய தரப்பு நிறுவனங்கள் தேடி போக முடியாது. ஏற்கனவே 2 படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனாலதான் லிப்ரா ப்ரொடக்ஷனுக்கு நாங்க போனோம். சினிமாவுக்கு வர எல்லாருக்குமே இருக்கிற கனவு எனக்கும் இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கடந்த 3 வருஷமா உதவ முடியாம போனதான் இதுல இருக்கிற பெரிய வருத்தமே. இந்த படம் சம்பந்தப்பட்ட யாராலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணாங்க. அதுலயும் மெயினா ரம்யா நம்பீசன் அனுபவ நடிகையா இருந்தாலும் நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்ப இருக்க நிலைமை படி பார்த்தோம்னா வாரத்துக்கு 4 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அவங்களோட சேர்ந்து போட்டி போடணும் அப்படின்னு இருக்கிறப்ப எனக்கு இதெல்லாம் புதுசாவும் பயமாவும் இருந்துச்சு. சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எடுக்கிற சீன் நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆயிரும். ஆனா சினிமால அப்படி கிடையாது. 2016 எடுக்க ஆரம்பிச்சு 2019 தான் ரிலீஸே ஆயிருக்கு. என்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 3 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வலி கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அதை சரி பண்ணிக்கிறலாம். அப்படி எதுவுமே இல்லை. ஒரு படத்துல நடிக்கணும்னு நினைச்சது தப்பா என்ற மனநிலையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 வருஷத்துல ஃபர்ஸ்ட் வருஷத்தை எப்படியோ நான் சமாளிச்சிட்டேன். ஆனா அடுத்த 2 வருஷத்துல வீட்டுக்கு காசு அனுப்ப முடியாம நான் ரொம்பவே சிரமப்பட்டேன். என்னுடைய நண்பர்கள் தான் நான் தங்கியிருந்த வீட்டுக்கே கூட வாடகை கொடுத்தாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆனது எல்லா கவலைகளையுமே போக்கிடுச்சு. தியேட்டருக்கு 10 பேர் 20 பேர் வந்தா கூட அவங்க படத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமா பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துட்டு போறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு படத்துக்கே 3 வருஷம் போயிருச்சு. அடுத்த படத்துக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நான் நல்லா நடிப்பேன் அப்படின்றத காட்டுறதுக்கு இது வரைக்கும் சீரியல் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ சினிமாவும் சேர்ந்துருச்சு. இது போதுங்க, அடுத்த சினிமா சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெள்ளந்தியா சிரிக்கிறாரு கவின். அவர் சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இந்த படத்தை நீங்களும் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனி பெரும்பான்மை காமிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ராகுல் காந்தி காங்கிரஸோட தலைவர் பதவியிலிருந்து விலக போறதா தகவல் வெளியிட்டிருந்தாரு. திமுக தலைவரான ஸ்டாலின் ராகுல் காந்திக்கு டைரக்டா போன் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டாலின் பேசும்பொழுது, தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டதுனால நீங்க தலைவர் பதவியில இருந்து விலக வேணாம். மக்கள் மனசுல நீங்க நிறையவே ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப தலைவர் பதவியில விலகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் மறுபடியும் உங்களால வர முடியாது. நீங்க இதே கன்டினியூ பண்ணுங்க, காங்கிரஸ் மறுபடியும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நடிகர் ஆனந்தராஜ் அதிமுகவில் இருந்தாலும் நான் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சென்னை நுங்கம்பாக்கத்துல பத்திரிகையாளரோட சந்திப்புல அவர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவிற்கும் பிரதமர் மோடிக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பிரதமர் மோடியோட திட்டங்களை எங்ககிட்ட சொல்லியே ஆகணும். வரும் காலத்துல நோட்டா இன்னும் வளராமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுலயும் மெயினா பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லாம செயல்படணும். இந்த நிமிடம் வரைக்கும் நான் அதிமுகவில் தான் இருக்கேன். ஆனா நான் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போட்டேன். நோட்டாவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் தமிழகத்துல நடக்கிறது மக்களாட்சியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு ஆனந்தராஜ். ஸோ இந்த நியூஸை பத்தின உங்களுடைய கருத்துக்கள்லாம் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லையும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.